ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ரிவ்யூ போட்டிருந்தேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த டைமில் வந்த ஒரு காம்பேக்ட் வாட்ச்மேன் ஆர் ஒரு டிவின்னு சொல்லலாம். காம்பேக்ட் டிவி இது. இது வந்து சிஆர்டி டைப்பில் உள்ள டிவி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து அதுக்கப்புறம் காம்பேக்டாகவும் கலர் டிவி டைப்லேயும் வந்துருச்சு. ஸோ அதில் ஒரு மாடல் தான் நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது சிஆர்டி பேஸ்டு ஆக்சுவல் பிக்சர் டியூப் வந்து உள்ளே இருக்குது. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட் வந்து எல்சிடி கொண்டு வந்தாங்க. எல்சிடி வந்ததுக்கு அப்புறமா கலர் எல்சிடியே வந்து கலர் டிவியாகவே காம்பேக்டாகவே இதோட இன்னும் காம்பேக்டாகவே கலர் டிவி வந்தது. ஸோ அது என்ன ப்ராடக்ட்ன்றதை பார்க்கலாம். அதோட ரிவ்யூவும் ஒர்க்கிங் டெமோவும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொன்ன ப்ராடக்ட் இதுதான். ஓகே, ஸோ சைஸ் கம்பேரிசன் பாருங்கள். அதோட ஹாஃப் த சைஸ் வந்து இது வருது, ஈவன் விட்த்து கூட. ஸோ இது வந்து டிவின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஓகே, ஸோ இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த கலர் டிவி, போர்ட்டபிள் கலர் டிவி. ஓகே, ஸோ வாங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். அதே மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மெயினாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஒரு 2-inch டிஸ்பிளே. ஓகே, ஸோ 2-inch கலர் எல்சிடி டிஸ்பிளே. ஓகே, ஸோ இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, ஒரு கலர் எல்சிடி டிஸ்பிளே. ஓகே, அண்ட் இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விஹெச்எஃப்பும் யூஹெச்எஃப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி ஹை ஃப்ரீக்வன்சியும் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலையும் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இதிலே வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு அப்போ இருந்த ஆடியோ சிக்னல்ஸ், சாரி டிவி சிக்னல்ஸ் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலே கவர் ஆகிடும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் மாடல் நம்பர் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு டிசைன் டாட்ஸ் தான் இருக்குது, இது ஸ்பீக்கர் கிடையாது. அப்புறம் டியூனிங் பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது ஆக்சுவலாக வந்து நான் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு நான் இதோட டெமோ காட்டுறேன் எப்படி வந்து டியூன் ஆகுதுன்ட்டு. ஓகே, ஸோ இல்லாட்டி இங்கே வந்து இதுதான் இருக்குது. அப்புறம் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோபிக் ஆண்டனா தான். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஒரு கையில் ஆப்ரேட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் ஆன் ஆஃப் ப்ளஸ் எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு சூஸ் பண்ணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃபால்ட்டாக வந்து லாஸ்ட்டில் இருந்ததுன்னா ஆஃபில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விஹெச்எஃப் கொடுத்துருக்காங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். சென்டரில் வந்து விஹெச்எஃப் இருக்குது, அதுக்கு மேலே வந்து யூஹெச்எஃப் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி வந்து இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் டிசி இன்புட்டும் வந்து சப்போர்ட் பண்ணோம். 6 வோல்ட் இது. அந்த சோனி வாட்ச்மேனோட அடாப்டரோட நாப் சைஸ் வந்து வேறு. ஓகே, அந்த அடாப்டர் சைஸ் வேறு. ஸோ அதனால் அது வந்து இதில் ஃபிட் ஆகாது. இதுக்கு வந்து கூட அடாப்டர் வரல. ஸோ இப்போதைக்கு வந்து பேட்டரி வச்சு தான் நம்ம ஓட்டி ஆகணும். ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து சோனி வாட்ச்மேனுக்கு தான் நம்ம டி டைப் செல் பேட்டரி போடணும், அந்த கட்டை செல் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் ஏ பேட்டரி போட்டாவே போதும். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து இந்த ஸ்விட்சும் ப்ளஸ் இன்புட் பவர் சப்ளைக்கான ஆப்ஷனும் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் அண்ட் இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இயர்ஃபோன் ப்ளக் பண்ணுனா இதில் வந்து மாட்டிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். டாப்பில் எதுவும் கிடையாது அண்ட் பாட்டம்லையும் எதுவும் கிடையாது. பேக்கில் வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சப்போர்ட்டுக்காக நம்ம வந்து டிவி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அழகாக நிறுத்தி வச்சுட்டு நம்ம வந்து டிவி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் கீழே வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து 4 பேட்டரி போடணும். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளே ஒரு பேட்டரி வரும், அதுக்கு மேலே ஒரு பேட்டரி 2 ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இங்கே 2 பேட்டரி. ஸோ டோட்டலாக வந்து 4 பேட்டரி வந்து நம்ம இங்கே போடுற மாதிரி வரும். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட மாடல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்சிடி டிவி, சிட்டிசன் எல்சிடி டிவி, மாடல் வந்து ST555IH அண்ட் 6 வோல்ட் பவர் சப்ளை, 2.5 வாட்ஸ் வந்து இது பவர் கன்சம்ஷன். பேட்டரி வந்து 1.5 வோல்ட்டு 4 பேட்டரி போடணும். ஸோ EM3ன்னு வாங்க, அந்த டைப்பை வந்து நம்ம இதில் போடணும். ஓகே, ஜப்பான், மேட் இன் ஜப்பான் இது சீரியல் நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன ப்ராடக்டோட லுக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு இதை வந்து கனெக்ட் பண்ணி இதில் எப்படி வீடியோ வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ எப்படி வந்து உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன்னா ஒரு சின்ன கன்வர்ஷன் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்ன நான் பண்ண போகிறேன்னா இது வந்து டிவிடி பிளேயர், நான் முன்னாடி இதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவிடி பிளேயரில் வந்துட்டு இதில் ஒரு டிஸ்க் போட்டு இதோட அவுட்புட்டு ஆர்சி அவுட்புட் இருக்குல்ல, அனலாக் அவுட்புட் தான். இந்த ஆர்சி அவுட்புட்டை எடுத்து இந்த கன்வெர்ட்டருக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆர்எஃப் கன்வெர்ட்டர். ஸோ ஆர்எஃப் கன்வெர்ட்டர்னா ஆர்எஃப் கன்வெர்ட்டர்ன்றது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி கன்வெர்ட்டர். அதாவது
நம்ம ஏவி சிக்னல் இங்கே ஆடியோ வீடியோ சிக்னல் வருதுல்ல, இந்த சிக்னலை எடுத்து ரேடியோ ஃப்ரீக்வன்சியை கன்வெர்ட் பண்ணி இந்த கேபிள் வழியாக நம்மளுக்கு வந்து வெளியே அவுட்புட்டாக வரும். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கேபிள்லேருந்து வர அவுட்புட் வந்து நம்மளுக்கு இதை வந்து ஒரு ஆண்டனாவில் மாட்டினோன்னா நம்மளுக்கு ஒரு வயர்லெஸ்ஸாகவே நம்ம சிக்னல் வந்து அடுத்த டிவி ஏதாவது ஆண்டனா வச்சு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ டிவி ஸ்டேஷன்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹை பவர் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பண்ணி இந்த சிக்னலை வந்து ஏரில் விட்டுருவாங்க. நம்ம வந்து ஆண்டனா வச்சு அதை சிக்னல் ரிசீவ் பண்ணி நம்ம டிவியில் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து அதே கான்செப்ட் தான் இது பண்ண போகிறேன். பட் இது வந்து ஹை பவர் ஜென்ரேட் ஆகாது, இது லைட் பவர் தான் இருக்கும். அதனால இது பக்கத்தில் வச்சோன்னா சிக்னல் வந்து கொஞ்சம் வீக்காக இதில் எடுக்கும். அதுவே வந்து இதை நம்ம டச் பண்ணோன்னா இன்னும் பெட்டராக வந்து நம்மளுக்கு சிக்னல் வரும். ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து டிவிடி பிளேயர் ஆனில் இருக்குது. நான் வந்து ட்ரே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ டிவிடி வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இதை நான் ஆன் பண்ணுறேன். நான் இதை ஆன் பண்ணுறதுக்கு வந்து இந்த சைடில் இதை வந்து இது பண்ணிட்டா இப்படி தான் டிஸ்பிளே வரும். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்பிளே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த எல்சிடி டிஸ்பிளேனாலே அந்த இப்போ வந்து பிரைட்னஸ் நான் வைக்கிறேன். இந்த ரெட் கலர் லைன் போகுதில்ல, இதுதான் வந்து டியூனிங்ன்றது பேர் இதுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு டியூன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து உங்களுக்கு சிக்னல் வருது, ஆனால் கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பவர்ஃபுல் சிக்னல் கிடையாது. இதை வந்து நான் நிறுத்திட்டு இந்த ஆண்டனாவை எடுத்து ஒரு நிமிஷம் இருங்க, கேமராவும் வச்சுக்கிட்டு சரி டியூனிங்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ இப்போ இப்படி இருக்குது வருது. இதுக்கப்புறம் வந்து இதை பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதில் வந்து உங்களுக்கு உள்ளே தெரியுதா, இதை நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறேன், உங்களுக்கு சிக்னல் கட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ கிட்ட கொண்டு வரேன் நான், உங்களுக்கு வந்து வருதா. இப்போ இதே வந்து சென்டர் பின்னில் நான் டச் பண்ணேன்னா இன்னும் கிளியராக வரும் உங்களுக்கு. ஷார்ட் ஆகாமல் டச் பண்ணணும், அது வந்து கஷ்டம். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு இதில் வைக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளே ப்ரெஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா, நான் தொடவே இல்லை. பட் ஸ்டில் வந்து கிராவிட்டி பார்த்துக்கோங்க. டிவிடி பிளேயர்லேருந்து கிராவிட்டி மூவி வந்து ஆர்சிஏ வந்து அதுலேருந்து ஆர்எஃபாக கன்வெர்ட் ஆகி நான் இங்கே வந்து டச் பண்ணல, ஒயர்லெஸில் நம்மளுக்கு சிக்னல் ஆண்டனா வழியாக வந்து இந்த டிவியில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த எல்சிடி வந்து யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும், ஆங்கிள் ஒரு ஆங்கிளில் வச்சா தான் கிளியராக வரும். ஸோ இதில் வந்து படம் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகும் உங்களுக்கு. க்ளோஸ்டு கேப்ஷனிங் கூட தெரியுது பாருங்கள். இது வந்து நம்ம சவுண்டும் வருது. நான் சவுண்டு வேணால் கொஞ்சம் வைக்கிறேன், நான் கொஞ்சம் இறைச்சல் இதாக தான் இருக்குது. கேபிள் கீழே வச்சுட்டேன், நான் சவுண்டு வைக்கிறேன் நான். அப்படிங்களா, ஸோ இது இப்படி தான் வந்துட்டு நம்ம போர்ட்டபிள் டிவியில் வந்து பார்த்தது. இருங்க, நான் கேமரா ஒரு இடத்துல அலைன் பண்ணுறேன், ஒரு கையை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் டியூன் பண்ணுனா வேறு வேறு இடத்துல சில ஃப்ரீக்வன்சியில் கூட உங்களுக்கு வரும். இப்போ டியூனிங் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கிளியராக இருக்குது.
கிராவிட்டியில் ஃபஸ்ட்டு இப்படி தான் சீக்வன்ஸ் வரும். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ஐடியா. ஓகே, ஸோ இதுக்கு இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒயர்லெஸ் இப்போது இந்த டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டு ஏர் சிக்னல். ஓகே, நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா பேட்ரி கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீ டு ஏர் சிக்னல் தான் வந்து நம்மளுக்கு மெயினாக அந்த டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அந்த டிவி நீங்கள் அந்த காலத்து பார்த்துருப்பீங்க, வெளியே மாடியில் வந்து ஆண்டனா வச்சு ஆண்டனா வழியாக வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இதை. நம்ம ட்ராவல் எங்கேயாவது பஸ்ஸில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதில் பேட்டரி போட்டுட்டு நம்ம வந்து அழகாக தூர்தர்ஷனம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம லைவாக பார்த்துட்டு போகலாம். நியூஸ் சேனல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் ஒரு டெமோ காட்டலான்ட்டு, ஏன்னா இப்படியெல்லாம் வந்து அந்த டைமில் இருந்த டெக்னாலஜின்றதை மக்களுக்கு காட்டலான்றது தான் இந்த வீடியோவோட இன்டென்ஷன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.